சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க அடிச்சு வச்சிருக்கேன். அப்போ நீ பக்காவா திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கல? ஆமா. நீயே சொல்ல. இப்ப நீ வீட்ல இருந்தனா ரகுவுக்கும் சிந்துவுக்கும் நடக்க போற அந்த நல்ல விஷயத்த நடக்க விடுவியா? மாட்ட. அதனால நல்ல விஷயம் நல்ல விதமா நடக்கணும்னா நல்லவங்க மட்டும்தான் வீட்ல இருக்கணும். உன்னால இப்படிதான் தனியா கூட்டிட்டு வந்து அடைச்சு வைக்கணும். இப்போ அதத்தான் நான் பண்ணிருக்கேன். நீ என் விஷயத்துல ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க செவந்தி. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், கதவை திறந்து விடு. அதெல்லாம் முடியாது செல்லக்குட்டி. கதவை எப்போ திறந்து விடணும்னு எனக்கு தெரியும். அப்ப வந்து நான் திறந்து விடுறேன். அது வரைக்கும் அமைதியா நீ உள்ளேயே இருக்கணும். ஏய் ஏய், கதவை திறந்து விடுறீ. செவந்தி சொன்னா கேளு, கதவை திறந்து விடு. முடியாது. என்னால இங்க இருக்கவே முடியல. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ, என்ன இப்படி கொண்டு வந்து இந்த ரூம்ல உடைச்சு வச்சிருக்காளே. ஏய் செவந்தி, நான் இங்க இருக்கேன். ஐ அம் ஹியர் பூர்ணி. ஏய், கதவை திறந்து விடுறீ. என்னால இங்க இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? ஏன் இருக்க முடியலனா, இந்த ரூம் ஒரே டஞ்சனா இருக்கு. காத்தோட்டமாவே இல்ல, ஒரே வெக்கையா இருக்கு. எனக்கு அப்படியே பிபி ஏறி டென்ஷன் டபுள் மடங்கா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நான் மயக்க போட்டு அப்படியே கீழே விழுந்துருவேன் போல. அதனாலதான் கதவை திறந்து விடுன்னு சொல்றேன். திறந்து விடு. இதே மாதிரி தானே நீ அடுத்தவங்களை கடத்தி வச்சப்பவும் அவங்களுக்கும் வேதனை, வலி, டென்ஷன் எல்லாம் இருந்திருக்கும். சிந்துன்னு நினைச்சு உங்க அம்மாவை கோணில கட்டி கடத்திட்டு அவங்கள கட்டையால அடி அடின்னு அடிச்சிருக்க. அவங்க அந்த கோணிக்குள்ள இருந்தப்போ மூச்சு விட முடியாம எப்படி தவிச்சிருப்பாங்க. நீ அடிச்சப்போ வலி தாங்க முடியாம எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உன்னை கோணில கட்டி கடத்தாம கட்டையால அடிச்சு வெளுக்காம டீசென்ட்டா தூக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன். அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஓ, இப்ப நீ என்ன டீசென்ட்டா கடத்திட்டு வந்து வச்சிருக்கியா? ஆமா. எவ்வளவு ஒருத்தி என் புருஷனுக்கு 2வது தரமா கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தணுங்கிறதுக்காக ஒரிஜினல் பொண்டாட்டியே நீ கடத்திட்டு வந்திருக்க. இது டீசென்ட்டா? முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. அத நடக்க விடாம தடுக்க நினைச்சவங்கள தூக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன். இது என்ன பொறுத்த வரைக்கும் டீசென்ட் தான். நாம இதோட இந்த பேச்சை நிறுத்திக்குவோம். நாம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். இந்தா புடி. என்ன இது? சிக்கன் பிரியாணி சாப்பிடு. நான் என்ன பிரியாணி சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கேன்? என்கிட்ட கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ கதவை திறந்து விட போறியா இல்லையா? திறந்து விடுறேன். ஆனா இப்போ இல்ல. இப்ப இல்லனா வேற எப்போ? ஜோசியர் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? 9 to 10க்குள்ள பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும். 10 to 11க்குள்ள சாந்தி முகூர்த்தம் வச்சணும்னு சொன்னாரு. அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தாலும் உன்னை இங்க இருந்து ஒரு 3 மணிக்கு கதவை திறந்து விட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஆனா அந்த நேரத்துல நம்ம வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீ வீட்டுக்கு வந்தனா கத்தி கலாட்டா பண்ணி எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்துருவ. நாளைக்கு காலையில உன்னை 6 மணிக்கு ரிலீஸ் பண்றேன். அதனால உன் கையில இருக்கிற பிரியாணிய பிரிச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் சாப்பிடுறேன். ஆஹா, வாசனை அள்ளதே.
பிரியாணி சூப்பரா இருக்கு. இந்த பிரியாணியை நாம தான் சேல் பண்றோம், நாமளும் அடிக்கடி சாப்பிடுறோம்னாலும் சாப்பிடுற ஒவ்வொரு முறையும் டேஸ்ட் சும்மா அள்ளுது தெரியுமா?